நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் இது பார்க்க போறோம். இதுவும் பவரும் பார்க்க போறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எம் மாஸ் ஒன்னு ஸ்ப்ரிங் கூட அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த ஒரு சைடு ஒரு வால் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வால், ஸோ ஃபிக்ஸ்டு வால். இந்த பக்கம் ஒரு மாஸ். ஸோ இந்த மாஸ் நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். ஸ்ட்ரெச் பண்ணும்போது எக்ஸோட மீன் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து ரைட் சைடு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பாசிட்டிவ் சைட்ல நகர்ந்தது. பாருங்க, ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி நம்ம வரைஞ்சது. ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்த நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கு. ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, விட்டீங்கன்னா ஓடிடும். அப்போ எந்த ஒரு பொருள் விட்டீங்கன்னா அடுத்து இமிடியேட் கைனடிக் எனர்ஜி கிடைக்குது. அந்த பாயிண்ட் நீங்க மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அந்த கேஸ்ல இங்க பாருங்க, இந்த பொருள் நீங்க பிடிச்ச வைக்க தேவையில்லை. நீங்க அப்படியே எடுத்துட்டா கூட ஸ்ப்ரிங்னால அது அப்படியே அங்கதான் இருக்குது. அதாவது மீன் பொசிஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரெச் பண்ண பொருளை இங்க இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் மீன் பொசிஷன்ல வந்து இங்க நிக்காது. மோரோவர் இது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி உள்ளதான் போகும். சரிங்களா? திரும்ப அகைன் இந்த மீன் பொசிஷனை சென்டரா வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி இது ஆசிலேட் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ண போறோம். See, force for spring is proportional to x and minus kx அப்படின்னு சொல்லலாம் from Hooke's law. இதுதான் Hooke's law. Hooke's law படி இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அதுல இருந்து இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது நத்திங் பட் ஒர்க் டன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க இருந்து நீங்க ஸ்ட்ரெச் பண்றதுக்கு என்ன ஒர்க் கொடுத்தீங்க, அந்த ஒர்க்கு தான் இங்க பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். Work done force into displacement தானே. அப்போ small amount of work done, small amount of displacement, you can say PS. இப்போ total work done உங்களுக்கு கிடைக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கணும்னா integral F ds அப்படின்னு போடுறோம். இப்போ F ஓட வேல்யூ என்ன? F is equal to minus kx சொல்லலாமா? அப்போ integral minus kx s க்கு பதிலா dx வச்சுக்குவோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால x ds dx இப்படிலாம் சொல்லலாம். kx dx. பாருங்க, k கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k. k என்ன அர்த்தம்? k is a spring constant. அதே போல xன்றது டிஸ்பிளேஸ்மென்ட், எவ்வளவு தூரம் அதை நகர்த்துறோம் அப்படின்ற டிஸ்பிளேஸ்மென்ட். மைனஸ் k வெளியே எடுத்தீங்கன்னா x இன்டகிரேட் பண்ணும்போது x n plus 1 போடணும். அதனால பவர் ஆல்ரெடி 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 plus 1 2 ஆயிரும் by 2. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ. அப்போ நீங்க u ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அது கிராஃப்ல நீங்க போட்டு காமிச்சிருக்கீங்க. கிராஃப்ல ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. அப்படிங்க எக்ஸ்எம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா இது வந்து நீங்க ஆஃப் பிஹெச் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிவ்ஸ் த ஒர்க் டன் ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங் கேட்டாங்கன்னா, அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது எப்படி யூஸ் ஆகும் பாருங்க. உங்களுக்கு சும்மா கிளாஸஸ்ல கேட்கறாங்க, போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ல கேட்கறாங்க. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வராது, 11th இருக்கிறதுனால. இது வந்து ஒன்லி நீட் ஆர் ஜேஇ யூஸ் ஆகலாம். ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொட்டன்ஷியலுக்கு. இதை முன்னாடி பின்னாடி நகருது, மீன் பொசிஷன் வச்சு நகர்ந்து போய்கிட்டு இருக்கும். இதுல இன்னும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா, இந்த மீன் பொசிஷன் இருக்கு இல்லையா சென்டர்ல, இங்க இருந்து வரும்போது இந்த இடத்துல அதுக்கு எப்ப கிராஸ் பண்ணுது, அப்போ மேக்சிமம் ஸ்பீட் அட்டைன் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி அங்கிட்டு இருந்து இந்த பக்கம் போகும்போதும் மேக்சிமம் ஸ்பீட். இது எதுக்கு அனலகஸா இருக்கு, எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் ஈஸியா அப்படின்னா, ஒரு பார்க் எடுத்துக்கணும். ஒரு பார்க்ல ஒரு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்விங் இருக்கு. அந்த ஸ்விங்ல வந்து ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. முன்னாடி பின்னாடி அது போயிட்டு வர மாதிரி பார்ப்போம். முன்னாடி பின்னாடி போகுது, இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ல. அப்ப இதுதான் மீன் பொசிஷன். மெயின் பொசிஷன்ல இருந்து முன்னாடி பின்னாடி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ மேல ஹைட் ஏறுதுல, இந்த பாயிண்ட்ல போக போக ஸ்பீட் குறையும். இந்த பாயிண்ட்ல ஸ்பீடு 0 ஆகும். அப்ப எந்த பாயிண்ட்ல ஸ்பீட் 0 ஆகுது, அப்ப கைனடிக் எனர்ஜி 0 ஆகுது. எப்ப கைனடிக் எனர்ஜி 0 ஆகுது, அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆகுது. ஆல்ரெடி நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜில படிச்சதுதான். அதை இப்போ ஸ்விங்குக்கு அப்ளை பண்ணி பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ரிவர்ஸ்ல பின்னாடி வருது, பின்னாடி தொடர்ந்து போய்கிட்டே இருக்காது, போய் வந்து ஒரு இடத்துல நிக்கும்ல, மொமெண்ட்ரி டைம் கொஞ்சம் ஒரு ஸ்மால் மொமெண்ட் ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆயிட்டு திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். மீன் டைம்
மீன் பொசிஷனுக்கு வரும். அப்படி மீன் பொசிஷன் கிராஸ் பண்ணும்போது தான் மேக்ஸிமம் ஸ்பீட் அதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி இஸ் அட்டைன்ட் when the object crosses the main position. சரிங்களா? அப்ப இதுக்கு நீங்க கிராஃப் போட்டீங்க, பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜிக்கான கிராஃப் போடணும் அப்படின்னா அதுவும் போட்டு காட்டலாம். இதை அழிச்சிட்டு நான் போடுறேன். பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜி ரெண்டு கம்பேர் பண்ணோம்னா பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான கிராஃப், கைனடிக் எனர்ஜிக்கான கிராஃப், சென்ட்ரல் எனர்ஜி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, எனர்ஜி இப்படி போறதா இமேஜின் பண்ணிக்கணும்னா மேல எப்படி எனர்ஜி இப்படிதான் கூட்டிட்டு போகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. இது கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி லைன். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான லைன் குறையுது. எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகுது, அப்போ அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜியோட லைன், கைனடிக் எனர்ஜி மேக்சிமம், மேக்சிமம்னு எழுதிக்கலாம், மேக்சிமமா இருக்கும். வைஸ் வெர்சா. அப்போ எப்போ பொட்டன்ஷியல் 0 ஆச்சுல, பொட்டன்ஷியல் மேக்சிமம் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி 0 ஆகுது. அப்போ இது மட்டும் ஞாபகம். கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுல கைனடிக் எனர்ஜி குறையும் போது பொட்டன்ஷியல் மேக்சிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும் போது தான் கைனடிக் எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜில இருந்தா கைனடிக் எனர்ஜி டிரைவ் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தா கைனடிக் எனர்ஜி டிரைவ் ஆகி எடுக்குது. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா? இது ஸ்ப்ரிங் பத்தின டாபிக். அடுத்து பவர்னு ஒரு டாபிக் இருக்கு. பவர் பார்க்கலாம். என்ன எழுதிக்கங்க, அது அப்படியே ஸ்டாப் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இங்க மட்டும் இல்ல, வேற எந்த இடத்துல டெரிவேஷனோட ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன டெரிவேஷன்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த எல்லா டெரிவேஷனோட ஃபார்முலாவும் ஃபிங்கர் டிப்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. அது இருந்தா மட்டும் தான் நீட் அண்ட் ஜெஇ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதே அமைச்சர் பவர் பார்க்கலாம். பவர் அப்படின்றது, இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரத்தை வெட்டுறேன், நீங்களும் ஒரு மரத்தை வெட்டுறீங்க. நான் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு 1 hour டைம் எடுத்துக்கிறேன், நீங்க அதை ஒரு 30 minutesல வெட்டி முடிச்சிடுறீங்க. இப்போ கம்பேர் பண்ணும்போது என்னை விட நீங்க கம்மியான டைம்ல அந்த பர்டிகுலர் ஒர்க்கை முடிச்சிடுறீங்க. வேலை சேம் தான், வேலையை மாத்தல. ஒரு மரம் தான் வெட்ட போறோம், நானும் அதே மரம் தான் வெட்டுறேன், நீங்களும் அதே மரம் தான் வெட்டுறீங்க. அதே கணம், அதே சைஸ், அதே மாதிரி ஆயுதங்கள் தான் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, டூல்ஸ். இப்ப யாரு வேகமா வெட்டி முடிக்கிறாங்க அவங்கள மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ பவர் அப்படின்றது பிசிக்ஸ்ல எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஒர்க் என்ன வேகத்துல செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்றதுதான். அப்ப நம்ம அதை ரேட் ஆஃப் ஒர்க்னு சொல்லலாம். வேலை செய்யப்படும் வீதம், என்ன வேகத்துல அந்த வேலை செய்யறோம். அப்போ the rate at which the work is done, or we can say rate of doing work done. plus சிம்பிளா நீங்க டைம் ரேட் ஆஃப் ஒர்க்னு சொல்லிடலாம். ரேட் ஆஃப் ஒர்க் அட் வாட் ஸ்பீட், என்ன வேகத்தில் அந்த வேலை செஞ்சு முடிக்கப்படுது. பவர் அப்படின்றது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டிடபிள்யூ இன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம் டிடி ஃபினிஷ் பண்றீங்க. இதுதான் பவர்னு சொல்றோம். இப்போ ஆல்ரெடி ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ அந்த வேல்யூவை இங்க அப்ளை பண்ணணும். பவர் அப்படின்னா டி பை டிடி, ஒர்க்குக்கு பதில் எஃப் டிஎக்ஸ். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி டி இருக்கு, அதனால நீங்க எக்ஸ்னே போட்டா போதுமானது, எஃப் எக்ஸ். டி எஃப் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். எப்ப எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம், வெளியே எடுத்துருவோம், டிஎக்ஸ்னு கிடைக்குது பை டிடி அப்படியே இருக்கு. அப்ப பவர்னா என்ன அர்த்தம்? பவர்னா ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி, டிஎக்ஸ் பை டிடின்றது வெலாசிட்டி, என்ன ஸ்பீட்ல அது மூவ் ஆகுது. ஸோ பவர் ஈக்குவல் டு எஃப் இன்டு வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமே இந்த டாபிக்கோட மெயின் கண்டென்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டோம். நம்ம ஒர்க்னா என்னன்னு சொல்லியாச்சு, எனர்ஜினா என்னன்னு சொல்லிட்டோம், பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இதுல தான் நம்ம எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரிக் யூனிட், இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் யூனிட் சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம டென்ஷன்ல இருந்து படிச்சதுதான் எனர்ஜி ஆஃப் எனர்ஜி எலக்ட்ரிக்கல், or you can say domestic power supply. அதுல பவர் சப்ளைன்னு இருக்கு. சோ இது பவர் டாபிக்ல வரும். பவர் சப்ளை நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம்.
ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது யூனிட் ஆஃப் எனர்ஜி பவர்னு சொல்லல 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி. நம்மகிட்ட யூனிட் காசு வாங்குறாங்கல்ல, இத்தனை ஒரு யூனிட் ஒன்னா இவ்வளவு ஒரு பைசா கட்டணும் அப்படின்னு டொமஸ்டிக் பவர் சப்ளைக்கு வாங்குறாங்கல்ல, அது பவர் சப்ளைன்னு பேர் இருக்கு. பட் ஹவவர் இவங்க பவர் அப்படின்றது ஒர்க் டன் பை டைம் அப்படின்றதுனால எனர்ஜி அதை மாற்றும் போது எனர்ஜின்றது ஒர்க் டன் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால dW ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். ஸோ இந்த பவரோட யூனிட் பார்த்தீங்கன்னா பவர்னா கிலோ வாட் இன்டு டீன்றது ஹவர். அப்போ கிலோ வாட் ஹவர் அப்படின்றதான் எனர்ஜியோட யூனிட்டா சொல்றோம். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இந்த இதுக்கு முந்தின வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்னா எனர்ஜியோட ஒன் ஆஃப் த யூனிட் எர்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்லும் போது கிலோவாட் ஹவர்ன்றதும் பவரோட யூனிட், ஐ மீன் எனர்ஜியோட யூனிட் தான் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ கிலோவாட் ஹவர்ன்றது 3.6 இன்டூ 10⁶ ஜூல் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. சரியா, அது இப்படிதான் வந்தது அந்த யூனிட். சரிங்களா, ஸோ இதோட எனர்ஜி ஐ மீன் ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் இந்த டாபிக் முடியுது. டாபிக்ல உள்ள இந்த கண்டென்ட் ஃபுல்லா என்சிஆர்ல உள்ள கண்டென்ட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு